ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர்சி ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு பற்றிய சில டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே. வேலைவாய்ப்பு தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த நிறுவனத்தில் ஜென்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் ஏஜ் லிமிட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 32 வயது உடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆட்கள் தேவைப்படுதுன்றதை கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க கல்வி தகுதியை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய 16,448 ரூபா சேலரி இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் ஓடி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓடிக்கு டபுள் வேஜஸ் கொடுக்கறதாவும் கொடுத்துருக்காங்க. ஓடி பார்க்க விருப்பமுள்ளவர்கள் ஓடி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வேலை நேரத்துல உணவு வழங்கப்படும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட இடங்களுக்கு பேருந்து வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனில ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கணும் கொடுத்திருக்காங்க. ஒர்க்கிங் டைம் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை நேரமாக இருக்கணும் கொடுத்திருக்காங்க. இந்த வேலையிடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வல்லம் என்ற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.